ராமன் நல்லவன், ஏகபத்தினி விரதன், வேதங்கள்ல சொல்லியிருக்கிற வழியில கொஞ்சம் கூட பிசகாமல் நடந்தவன் கடவுள். ராவணன் கெட்டவன், அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டவன், இப்படிதான் இருக்கணும்னு இல்லாம அவன் இறந்த நாளை இதுவரைக்குமே ஒவ்வொரு வருஷமும் தீபாவளியா நம்ம கொண்டாடுற அளவுக்கு கொடுமைகளை செஞ்சவன் ஒரு அசுரன். இப்படிதான் இதுவரைக்குமே நம்ம கிட்ட சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் எல்லா வேர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணா, ஈவன் இன் சம் சீதாயனா இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ரீசெண்டாக கூட நான் சித்ரா பானர்ஜி, திவாகருணி அவங்களுடைய த ஃபாரஸ்ட் ஆஃப் என்சான்மெண்ட்ஸ் படித்தேன். ஸோ அதுலேயும் முழுக்க முழுக்க இப்படி இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எப்போவுமே நம்மளுடைய நம்பிக்கைகளை, அந்த பிலீஃப் சிஸ்டமை கேள்வி கேட்குற மாதிரி புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இல்லை இல்லை நீ சொல்கிறதான் கரெக்டு, இல்லை இல்லை நீ நினைக்கிறதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மூளையில் இருக்க பல பார்ட்ஸை டேப் பண்ணி எடுத்து நமக்கே காமிச்சு நிறைய விஷயங்களை அன்லேர்ன் பண்ணுறதுக்கு, ஓ அப்போ இதுதான் சரி போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். இல்லை அந்த மாதிரி மனுஷங்க அங்கே கூட இருந்தால் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணா கதையாகவும் பாட்டி தாத்தா காலத்தில் இருந்து சொன்னது அதுவும் நான் கேட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ரீசண்டாக அந்த சீதாயனா, அதாவது சீதையுடைய ராமாயணம் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அதுவும் நான் படித்தேன். பட் இந்த அசுரா இந்த புக்கில் நான் படித்த மாதிரி ராமாயணத்தை இந்த கண்ணோட்டத்தோட ஒரு யூஸ்வலாகவே சொல்லுவாங்க ஆத்தர்ஸ்க்கெலாம் இமேஜினேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கை நான் நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த புக்கை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது மிகப்பெரிய ஸ்பாய்லர் அலர்ட் இந்த புக்குக்கு. ஏன்னா நான் இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணுறப்போ யூஸ்வலாக எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருக்க போகுது. பட் எப்படி சீதாயனால் எப்படி அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய நியாயம் எப்படி இருந்ததோ அது மாதிரி இது ஆசுரா புக்குங்கிறதுனால ராவணனுடைய, ஸோ ராவணன் அவனை அந்த மாதிரி செய்ய வச்ச சூழ்நிலை என்ன, அப்போ அவன் நிஜமாவே அந்த அளவுக்கு கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ண வைக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணனே தவிர, ஸோ இது வரைக்கும் நம்ம கேட்ட பார்த்த படித்த ராமாயணத்தில் இருக்கிற மாதிரி ராமன் சீதை இவங்க மகாலட்சுமி விஷ்ணு அவங்களுடைய அவதாரம், தேவர்கள்லாம் ஒரு செலஸ்டியல் பீயிங்ஸ், அதாவது தேவர்கள் வானத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் அசுரர்கள்லாம் கெட்டவங்க, அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நம்ம கேட்டு பார்த்து படிச்சிருப்போம். பட் இதில் அப்படியே அப்படியே அந்த நம்பிக்கையே ஏன் இப்படி இருந்திருக்க கூடாது அப்படின்னு உடச்சி தூக்கி துவம்சம் போட்டு அந்த நம்பிக்கையே கொஸ்டின் பண்ற மாதிரி ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு ஆத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் தான் அப்படின்னு முடிச்சிட்டாருங்க. அதாவது தேவர்கள் ஒரு ட்ரைப், அசுரர்கள் ஒரு ட்ரைப் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இவங்க ஒரு குலம் இவங்க ஒரு குலம் அப்படி இருந்திருக்காங்க. அதாவது ட்ரைபுங்கிறத எக்ஸாக்டாக குலம்னு சொல்கிறத விட இவங்க இப்போது நார்த் இண்டியன்ஸ் சவுத் இண்டியன்ஸுங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்க ஒரு ட்ரைப், இவங்க ஒரு ட்ரைப். ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ அவங்களுடைய பிலீஃப்ஸ், அவங்களுடைய கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ் அதெல்லாம் வித்தியாசமாக இருந்தது, இவங்களோடதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி பிரித்து. ஸோ அந்த காலத்தில் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் அசுரர்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் தேவர்கள் இது எப்படி தெரியுமா இருந்தது எனக்கு படிக்கிறப்போ, இந்த சேர சோழ பாண்டியர்கள் கதையெல்லாம் படித்தப்போ இந்த அரசர்களுடைய காலத்தில் இவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க, அப்போ இவங்க படையெடுத்து இவங்கள தோக்கடிச்சிட்டாங்கன்ற மாதிரி அப்படி ஒரு
எனக்கு இந்த கதையில இந்த தேவர்களும் அசுரர்களும் அப்படி இதுக்கு நடுவுல கிண்ணறர்கள் யக்ஷர்கள் அந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்பவே புது விதமான ரீடிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு ராமாயணாங்கிறது இது வந்து ராமாயணா மகாபாரதா இதெல்லாம் வந்து மித்தாலஜிக்கல் ஃபிக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு இருக்கிறப்போ எடுத்து சொல்கிறப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலராக தான் சொல்லியிருப்பாங்க. பட் இவருடைய வே ஆஃப் அப்ரோச்சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ட்ரைபு, இவங்க ஒரு ராஜா இவங்க ஒரு ராஜா, அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதே வந்து எனக்கு நிஜமாவே வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. இது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து அந்த ராவணன் வந்து அந்த சீதையை கவர்ந்துட்டு போற ஒரு விஷயத்த கூட ஆக்சுவலா அவனுக்கு வந்து பொண்ணுங்கிறது தெரியும். ஸோ தூரத்துல இருந்து அவ்வளோ நாள் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும், முக்காடு போட்டுட்டு இருக்கணும், அந்த மாதிரி பொண்ணு ஒரு ஒய்ஃப்னு பார்க்காம அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற ஒரு தேவா கஸ்டம்ஸ் வந்து தேவர்களுடைய கஸ்டம்ஸை வந்து ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுற ஒரு ராஜா கிட்டே இருந்து, ஒரு பிரின்ஸ் ராமன் அந்த மாதிரி ஒரு பிரின்ஸ் கிட்டே இருந்து அந்த காடு முள் அதில் எல்லாம் வந்து நம்ம பொண்ணை வந்து இப்படி அவன் கஷ்டப்படுத்துகிறானே, ஸோ அவன் கூட இருந்தால் இன்னும் கஷ்டம். ஏன்னா சூர்பனகை அவருடைய தங்கச்சி, அவரை வந்து ஒரு பொண்ணு, அவங்கள வந்து ஒரு பொண்ணு கூட பார்க்காம மூக்கு காதெல்லாம் அறுத்து போட்டு இப்படியா ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியா இருப்பாங்க அவங்க. ஒரு என்ன சொல்றது, பார்பேரியன்ஸ் மாதிரி ஒரு காட்டு மிராண்டித்தனமா நடந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இன்னும் நம்ம பொண்ணு இருக்கணுமா அப்படின்னு அதை வந்து நீதான் என் பொண்ணு என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூட்டு போலான்னு இருந்தவர், அந்த சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலை எப்படி அவரை வந்து அவங்கள வந்து அந்த புஷ்பக விமானத்துல எப்படி தூக்கிட்டு போனாங்க. அது வந்து அதுக்கப்புறமும் கூட சண்டை போட்டதெல்லாம் கூட அவருடைய அந்த தன்மானத்துக்காகவும் அந்த அசுரர்களுடைய ஒரு பெருமையை நிலைநாட்டணுங்கிறதுக்காகவும், முக்கியமாக எல்லாத்தையும் விட முக்கியமாக சீதா கஷ்டப்படக்கூடாது, ராமர்கிட்ட போனால் அவளுக்கு வந்து கஷ்டம், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பொண்ணு இவள் வந்து ஒரு அசுரா பிரின்சஸ், இவளை வந்து நான் முதலையே நல்லா வளர்த்துருக்கணும், ஏதோ ஒரு மூட நம்பிக்கையினால இவளால் வந்து அசுரர்களுக்கே வந்து கெட்டது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இவ்வளோ நாள் கண்டுக்காமல் விட்டுட்டேன். ஸோ இனிமேலும் என் பொண்ணை நான் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு வேற ஒருத்தனோட பொண்டாட்டியை கூட்டு போனாருங்கிற பெர்ஸ்பெக்டிவே அப்படியே சுத்தமாக ஒரு யூட்டன் அடிக்க வச்சு பொண்ணுன்றது தெரிஞ்சு ஒரு ப்ரொடெக்டிவான ஃபாதராக தான் இதெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை அவர் சொன்ன விதமே வந்து ரொம்ப ரொம்ப புதுசா இருந்தது. எனக்கு வந்து இந்த கதையை வந்து கொஞ்ச நேரம் படிக்க 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 ஒருவேளை இதுதான் நிஜமா இருந்திருக்குமோ, பழக்கம் போல அதாவது வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தவங்களோட முதுகில் ஒன்று எழுதுவாங்க, கடைசியில் வந்து இருக்கிறவங்க அந்த முதுகில் எழுதுனது வந்து ஃபஸ்ட்டு எழுதுனதுக்கும் அவர் கடைசியில் அந்த எண்ட் ரிசல்ட்டுமே வந்து சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஒருவேளை இதுதான் வந்து அப்படியே காலப்போக்கில், ஏன்னா பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லையா இது, ஸோ அப்படியே மாறி மாறி இந்த மாதிரி நம்ம கிட்ட இப்போ வந்து சேர்ந்த மாதிரி சேர்ந்துருக்குமோ, அப்போ இதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்லாம் நான் நினைக்கவே ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை இது இது வந்து என்னால் வந்து ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க முடிஞ்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன், இது ஒருவேளை இது உண்மையாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இதை நான் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ராவணாவோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ராமாயணா அப்படிதான் இருக்கும். ஏன் அவன் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டான், ஏன் வந்து அடுத்தவன் பொண்டாட்டியான சீதா மேலே ஆசைப்பட்டு தூக்கிட்டு போனான், இந்த மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே, அதாவது அந்த கதை இந்த புக்கை படித்து முடிக்கிறப்போ
எப்படியாவது நம்மளை வந்து ராவணன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுவாரு ஆத்தரு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். பட் இதில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராவணன் நல்லவன்னு நான் சொல்லலை. அதாவது ராவணன் வந்து ஒரு அவன் பண்ணதுக்கெல்லாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள்லேயே இந்த புக்கை எடுத்துகிட்டு போகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இது எப்படி இருந்தது அப்படின்னா, ராவணன் வந்து எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு, ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிஹேவியர்ஸ், எல்லா குண நலன்களும் படைச்ச ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது இட்ஸ் ஆல் ரோசஸ் அண்ட் பெட்டல்ஸ் அப்படின்ற மாதிரி எப்படி ராமாயணால வந்து ராமர் வந்து நல்லவர் வல்லவர், இந்த மாதிரி அப்பா பேச்சை காப்பாற்றணுங்கிறதுக்காக 14 ஆண்டுகள் வந்து கஷ்டப்பட்டு காட்டுக்கெல்லாம் போனாரா, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி குட் சைட் ஆஃப் ராமா அது மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. ராவணனுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறப்போ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்துக்கே அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கே உண்டான எல்லா ஃப்ளாஸும் உள்ள மனுஷன்தான், இருந்த மனுஷன்தான் அவன். ஒரு மனுஷனாக இருந்தான் அவன், எல்லா குறை நிறைகளோட இருந்தான் அவன். ஒரு அந்த காலத்து மனுஷங்களுக்கே உண்டான ஒரு நமக்கு கீழே இருக்கிறவங்களை, அந்த சர்வன்ஸை வந்து ஒரு மாதிரி இல் ட்ரீட் பண்ணுறது, இவன் எப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி ஏதோ ஒரு கோவத்தில் வந்து கீழே வேலை செய்கிற ஒரு மெய்டை போய் ரேப் பண்ணுறது, அதனால் பிறக்கிற ஒரு பையனை வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு அன்வான்ட் சன், இவன் ஏன் தான் எனக்கு பிறந்தான் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து தூரத்திலே தள்ளி வச்சு பண்ணுறது. அந்த மாதிரி அவனுக்கும் சில டார்க் சைட்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணது இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லா நேரமுமே வந்து எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்க முடியாது, இருக்க வாய்ப்பும் கிடையாது. ஸோ அந்த முதலே நான் சொல்ல மாதிரி எல்லா ஃப்ளாஸுமே உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான் அப்படின்னு சொன்னதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது, தோணுச்சு எனக்கு அது. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் அந்த அன்வான்ட் பையனா ஒருத்தன் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுலலாம் இந்த கதையை படிக்க படிக்க எனக்கு நிறைய ராமாயணால இது வரைக்குமே, ராமாயணா சீதாயனா எதுலேயுமே வந்து நான் கேள்விப்படாத சில புது கேரக்டர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சாங்க. ஸோ அதிகயா, பிரஹஸ்தா, ஜம்புமாலி, வித்யுத் ஜீவா, இப்படிலாம் நான் வந்து நிஜமாவே இது வரைக்கும் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒருவேளை ஃபிக்ஷனல் இவராக உருவாக்கியிருப்பாரோ, ஃபிக்ஷனலா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். இல்லை, இருக்காங்க அவங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களையும் வந்து அவருக்கே தகுந்த மாதிரி அவங்களுடைய பின்புலத்தை வந்து ஃபிக்ஷனாக எழுதியிருக்காரே தவிர இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிஜமாவே இருந்திருக்காங்க. ஸோ இதில் அதிகையான்னு நான் சொன்னது தான் அந்த அன்வான்ட் சன்னா பிறந்தவர். அவரை வந்து எவ்வளோ இல்ட்ரீட் பண்ண முடியுமோ பண்ணுறான் ராவணன், அதெல்லாம் கூட அவர் இதில் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி வெளிச்சத்துக்கே வராத கேரக்டர்ஸ் அவங்கள பற்றிலாம் கூட எழுதியிருக்காரு. அது எல்லாத்தையும் விட முக்கியமாக சில கேரக்டர்ஸ் நம்ம வந்து இவங்க தான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் ஒரு ஐடியா இருந்திருக்கும். பட் இந்த புக்கு படித்ததுக்கப்புறமா யூ வில் நாட் see them the same. அது ஆல்மோஸ்ட் எல்லா புக்குக்குமே அப்படிதான். பட் இந்த புக்கில் பர்டிகுலராக நான் சொல்லணுன்னா வந்து இந்திரஜித் அண்ட் விபீஷ்ணா. ஸோ நான் வந்து சின்ன பொண்ணாக இருந்தப்போ இந்த தூர்தர்ஷன்லாம் ராமாயணம் பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து த மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர் நான் எனக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்றது வந்து இந்த இந்திரஜித் தான். இது வந்து மேகநாதா அப்படின்னு எழுதியிருக்காரு இதில், ராவணனோட பையன். அவர் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு தான், அது ஒரு சின்ன வயசில் அந்த சீரியல் பார்த்த அந்த எஃபெக்டை அது இது வரைக்குமே எனக்கு அப்படி தான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஹேட்டுன்னு கிடையாது, ஒரு அவர்ஷன், அந்த மாதிரி பெரிய அபிப்பிராயம் இல்லை, பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இந்த கதையை படித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து அவர் மேலே இருந்த ஒப்பீனியனே மாற ஆரம்பிச்சிருச்சு. இதில் எப்படி எழுதியிருப்பாருன்னா, அந்த அதிகையாங்கிறது வந்து ஹாஃப் பிரதர், இல்லிசிட்டாக ஒரு
பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப்ல அப்பாவுக்கு பிறந்தவர் அப்படின்னாலுமே அவரை வந்து கூடவே வந்து ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு எங்க போனாலும் அவருக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி இருந்துக்கிட்டு, இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல வந்து அந்த அசுரர்களுக்கும் அந்த வானரஸ் வந்து வந்திருப்பாங்க, இவங்க இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவரோட அந்த வானர வீரரோட பையன் அங்கதன், அவருக்கும் இவருக்கும் வந்து மேகநாதாக்கும் வந்து ஒரு கிளாஷ் மாதிரி நடக்கும். ஸோ அது வந்து அவனோட பிரதரை வந்து அந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகையா வந்து அவரை தள்ளி விட்டுருவார் அங்கதாவை. ஸோ அப்போ வந்து ஒரு பிரச்சனை மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபைட், ஒரு டுவல் நடக்கும். ஸோ அந்த இடத்துலையும் வந்து மேகநாதன் வந்து அதிகையாவை விட்டு கொடுக்காம வந்து பார்த்துக்கிறது, அவர் அடிப்பட்டு விழுந்தோடனே ஓடி போய் காப்பாற்றணுன்றது, அவர் அதிகையாவுக்கு வந்து எல்லா வகையிலையும் எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு போரில் வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற நேரத்தில் கூட அதிகையாவுடைய அந்த வளர்ப்பு தந்தை அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஹாப்பியாக போகிற அந்த ப்ராசஷனில் அவரை ஏற்றிட்டு போகிறது, அந்த மாதிரி அடடா இந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சைடும் இருந்திருக்கா, இதே எந்த சீரியல்லையும் காட்டல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி விபீஷ்ணா. ஸோ இது வந்து ஆப்போசிட், அப்படியே மேகநாதாக்கு அப்படியே ஆப்போசிட்டு. விபீஷ்ணா வந்து எப்படின்னா, இது வரைக்குமே நம்ம எப்படி கேள்விப்பட்டிருப்போம், ஒரு நல்லவர், அதாவது ஒரு அசுரனா பிறந்தாலும் வந்து நல்ல குணங்களை உடையவர், அதனால ராமரை பார்த்தோன்னே போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு, அப்புறம் பிளா பிளா பிளா, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். பட் இதுல வந்து எப்படி அதை வந்து காட்டணும்னு காமிச்சிருக்க மாட்டாரு. ஆரம்பத்துல இருந்தே அவர் அப்படிதான் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் கொடுத்துருப்பாரு இந்த கதையில ஸ்டார்டிங்ல இருந்தே. அதாவது எப்படின்னா, ஒரு செல்ஃப் சென்டர்ட், எப்பவுமே தன்னை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு, கூட பிறந்தவங்க எப்படி போனாலும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி, தனக்கு எது சாதகமோ அதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கடைசியில் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த மேகநாதா அவர் இந்த இந்திரஜித் மேலே இருந்த அவஷன் எனக்கு இவர் மேலே வந்துருச்சு. எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், இது எல்லாமே வந்து ஆத்தருடைய கற்பனை தான் அப்படின்னாலும், இந்த இம்பேக்ட் ஆஃப் புக்ஸ் பாருங்க, எப்படி வந்து நம்மளுடைய திங்கிங்கே வந்து எப்படி மாற்றக்கூடிய, ஒருத்தவங்க மேலே நமக்கு இருக்கிற அந்த அபிப்பிராயத்தையே மாற்றக்கூடிய சக்தி அந்த புக்ஸ் அண்ட் வேர்ட்ஸ்க்கு இருக்குன்றது இதிலிருந்து எவிடெண்ட்டாக தெரியுது இல்லையா? ஸோ இன்னொரு முக்கியமான கேரக்டர் இந்த புக்கில்னா மண்டோதரி. ஸோ ஆக்சுவலாக மண்டோதரி பற்றி வந்து பொதுவாகவே எல்லா வேர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணாலையும் வந்து பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. அப்படியே பேசியிருந்தாலும் வந்து ராவணன் வந்து மண்டோதரி மேலே ரொம்ப பாசமாக இருந்தான். என்னதான் சீதாவை கடத்தி போயிருந்தாலும் மண்டோதரியை ரொம்ப லவ் பண்ணா. அவங்களும் வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் குயினாக இருந்தாங்க, அதோட முடிச்சிருப்பாங்க. பட் இதில் வந்து அதுக்கும் மேலே ஒரு படி போய் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சீன் வரும், அதில் வந்து அந்த போர் போய்கிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இவங்க தோக்க போறாங்க அப்படின்ற நிலைமை வரப்போ வந்து இவரும் வந்து ராவணனும் வந்து டென்ஷனாக சுத்திட்டு இருப்பாரு. அப்போ இவங்க வந்து சொல்லுவாங்க, போதும் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்றப்போ, இவர் ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறதுனால பயங்கரமா கத்துவாரு. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு 2 பேஜுக்கு வரும் ஒரு பேராகிராஃப் அவங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லி, போதும் நீ இது வரைக்கும் வந்து பெத்த பொண்ணே வந்து மூட நம்பிக்கைனால அசுரகுலத்தை அழிச்சிருவான்னு சொல்லிட்டு வேற இடத்துல அவளை விட்டாலும் அதை தேடி போய் நீ இது பண்ணாம இருந்தப்பயும் நான் சைலண்டா இருந்தேன். வேதவதின்னு வேற ஒரு பொண்ணை நீ வந்து லவ் பண்ணி சுத்திட்டு இருந்த அப்படின்னு தெரிஞ்சப்பயும் நான் சைலண்டா இருந்தேன். இது வரைக்கும் இத்தனை பேர் தேவையில்லாம இறந்து போயிட்டாங்க, அப்போ கூட நான் சைலண்டா இருந்தேன். திடீர்னு அந்த எங்கேயோ இல்லாத இவ்வளோ நாள் என்னன்னே தெரியாத பொண்ணை தூக்கி வந்து இப்பதான் எல்லாத்தையும் இது பண்ண போறேன், காப்பாற்ற போறேன், அவளை நான் தான் காப்பாற்ற போறேன்ற மாதிரி உன்கிட்ட இது வரைக்கும் இருந்தது எல்லாத்தையுமே நீ இழந்துட்டு இருக்க, அப்போ கூட நான் எதுவும் பேசல அப்படின்ற மாதிரிலாம் ஷீ ஸ்டுட் அப் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல எப்படி தெரியுமா எழுதியிருப்பாங்க, ராவணன் வந்து அந்த இடத்துல வந்து அது வரைக்குமே அவருடைய டார்க்கஸ்ட் சைடு வந்து
வாய் விட்டு யாரும் சொல்லலை. பட் அது வந்து அவங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி வாயடைச்சு போய் நின்னுட்டாரு அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட இந்த பாகுபலியில வர அந்த அனுஷ்கா கேரக்டர் மாதிரி அப்படியே என்ன சொல்றது, ஒரு ரிபலியஸா நின்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பாரு. அந்த இடம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட முக்கியமா அந்த அதிகையா, அந்த ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல பிறந்த அந்த பையன், அவன் அவன் மேல அவங்க காட்டுற அந்த பிரியம், அந்த சைட் ஆஃப் மண்டோதரி அதெல்லாமே இந்த புக்ல காட்டியிருந்தாங்க. இது இது எல்லாத்துக்கும் மேல பத்ரான்னு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஷனல் கேரக்டர். ஆக்சுவலாக இது நான் வந்து கூகுள், இதுவும் நான் புது கேரக்டர் நான் கேம் அக்ராஸ் அப்படின்றதுனால இதையும் கூகுள் பண்ணி பார்த்தேன். பட் இது வந்து ஆத்தர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட் பண்ண இருக்கிற ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த புக்கு வந்து ராவணா அண்ட் பத்ரா இவங்க 2 பேர் தான் மாற்றி மாற்றி நரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து முக்கால்வாசி இந்த புக் ஃபுல்லாகவே ராவணா பார்ட்லேயும் சரி பத்ரா பார்ட்லேயும் சரி அந்த சர்க்காசம் சரியான சர்க்காசமா இருக்கும் நிறைய இடத்துல. முக்கியமா வந்து இந்த பொன்னியின் செல்வன்ல எப்படி வல்லவரேன் வந்தியத்தேவன் அந்த மாதிரி சொல்லுவோமோ, அந்த மாதிரி பிளே பாய் கேரக்டர்ல பத்ரா. அதாவது இந்த கதையில வந்து ராவணனை விட பத்ராவை நமக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு அசுரால லோ கேஸ்ட் அசுராவா, ஐ மீன் ரொம்ப பாவர்ட்டி அந்த மாதிரி ஒரு இதுல பிறந்து அவர் வந்து எப்படி வந்து ராவணன் வந்து ராஜா ஆகணுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்றாரு, கடைசியில அவர் என்ன ஆகுறாரு, அந்த நிறைய விஷயங்கள் பத்ரா மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஆத்தர் நமக்கு. அதாவது தேவா கஸ்டம்ஸ் எப்படி இருந்தது, அசுரா கஸ்டம்ஸ் எப்படி இருந்தது, 2 பேருமே வந்து பொண்ணுங்களை எப்படி நடத்தினாங்க, அப்புறம் வந்து இந்த ராமன் வந்து போர்ல ஜெயிச்சு வென் ஹி டுக் ஓவர் லங்கா என்ன பண்ணாரு, அந்த 4 வர்ணங்களா பிரிச்சு இது வரைக்கும் நாங்க இதுல வந்து அசுரா ரெயின்ல வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு இது கேள்விப்பட்டதே கிடையாது, இது வந்து ரொம்ப புதுசா இருக்கு எங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் பத்ரா மூலமா அதாவது ஒரு அடிமட்டத்துல இருக்கிற மக்கள் வந்து யார் வந்தாலும், யாரு ராஜாவா இருந்தாலும், ராம ஆண்டா ராவண ஆண்டா என்ன அப்படிங்கிற மாதிரி, யார் ஆண்டா நமக்கு என்ன, எப்படி இருந்தாலும் நம்மளை போட்டு மிதிச்சுட்டே தான் இருக்க போறாங்க, நம்மளை யாரும் மதிக்க போறது இல்லை அப்படின்றத அந்த உண்மையெல்லாம் வந்து அப்படியே பொட்டில் அரைஞ்ச மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுதான் நான் சொன்னேன். அது வந்து எப்படின்னா சர்க்காசமா நிறைய விஷயங்கள் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு கோட் மட்டும் சர்க்காசம்க்கு சொல்றேன். இதுல வந்து என்னன்னா, ராவணன் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, அவங்க அப்பாவை பத்தி சொல்றப்போ, father wasn't a bad man really, he was like any other member of his caste, gloriously self-centered. ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு பிராமின் கேஸ்ட்ல இருந்து வந்தவர். ஸோ எவ்வளோ சர்க்காஸ்டிக்கா, அவர் ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது, நல்லவர் தான். பட் அவங்க கேஸ்ட்லேயே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கு அவரை பத்தி அவருடைய கேஸ்ட்டை பத்தி தான் பெருமை, அவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி சர்க்காசம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சர்க்காசம் சென்டென்ஸ் நான் சொன்னது. இது மாதிரி இந்த புக்கு ஃபுல்லாவே நிறைய இடத்துல யூஸ்வலாவே எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, இல்ல திருப்பி திருப்பி படிக்கணும்னு தோணுது, அந்த மாதிரி இடத்தெல்லாம் நான் வந்து அண்டர்லைன் பண்ணுவேன். பட் இந்த புக்ல வந்து எங்க பண்றது எங்க விடுறது, ஸோ ஒரு ஃப்ளோல படிச்சுட்டே போனப்போ நிறைய இடத்துல நான் வந்து மறந்துட்டேன், அண்டர்லைன் பண்ணவே மறந்துட்டேன். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்காசமா ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரீடா இருந்தது இந்த புக்கு. அதே மாதிரி இதுல வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க சொல்லியிருக்கிற அந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அசுராவோடைய அந்த ரூல் எப்படி இருந்தது, அங்க வந்து பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஒரு ஒய்ஃபை வந்து அந்த அசுரா எம்பரர் வந்து எவ்வளோ டிக்னிட்டியோட நடத்தினாரு, அதே மாதிரி அங்கே இருந்த பொண்ணுங்களும் வந்து எவ்வளோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருந்தது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருந்தது, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி சில தாட்ஸ் எப்படி இருந்தது, அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு அவங்க நினச்சாங்க, அந்த மாதிரிலாம்
நிறையா சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு வந்து அதே சமயம் அந்த தேவா கஸ்டம்ஸ் எப்படி இருந்தது, அதாவது பொண்ணுங்க அது நமக்கு தெரியுமா, அந்த காலத்து பொண்ணுங்க வந்து புருஷன் சொல்கிறத தான் கேட்கணும், புருஷன் இறந்துட்டா வந்து அவங்களும் சதி மாதிரி இறந்துடணும். அப்புறம் வந்து இந்த ராமர் ஃபாலோ பண்ணாரு, அவங்க வந்து ராவணன் கிட்ட இருந்ததுனால இம்பியூர்னு சொல்லி அக்னி பரீட்சை பண்ண வைக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். அதே மாதிரி வர்ணா 4 வர்ணா பிரித்து ரொம்ப கீழே இருக்கிறவங்க வந்து எல்லாம் அன்டச்சபிள்ஸ், அந்த மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாம் தேவா கஷ்டமா அசுரா கஷ்டமா அப்படின்லாம் வந்து படிக்கிறப்போ எனக்கு வந்து வடிவேலு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஓஹோ அப்போ இதுபடி பார்த்தா என்னுடைய தாட்ஸ் அண்டு திங்கிங் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப நான் ஒரு ராட்சசியா, நான் ஒரு அசுரா இது ட்ரைபை சேர்ந்தவளா நான் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து அட் த எண்டில் வந்து எப்படி அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னா, அதான் எல்லாம் ராமர் ஜெயிச்சிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, முடிஞ்சிருச்சு. ஸோ அவர் டேக் ஓவர் பண்ணோடனே அதே மாதிரி அந்த வர்ணா வச்சு பிரித்து ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஓகே. பட் அட் த எண்டில் வந்து அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, அந்த பத்ரா கேரக்டர் வந்து சொல்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ மகாபலி அப்படின்றவரை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, இந்த ஓணம்லாம் கொண்டாடுறாங்கல்ல. ஸோ அவருடைய காலம் வந்து எப்படி இருந்தது, ஒரு ஈக்குவாலிட்டி, எல்லாரும் ஈக்குவலாக பொண்ணுங்களுக்கு ஓரளவுக்கு சுதந்திரம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு காலம் இருக்கு. எனக்கு தெரியல, நம்ம வந்து இந்த தேவா கஷ்டம் படி மனுஷன் வந்து மறுபடியும் பிறந்து இறந்து வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேளை நான் அந்த மாதிரி மறுபடியும் இந்த வாட்டி இறந்துட்டு அடுத்த வாட்டி பிறந்து வர்றப்போ அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இருக்கிற ஒரு நேரத்தில் நான் வந்து பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து பத்ரா வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, இன்னுமே வந்து அவர் சொல்கிற மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலகட்டத்தை நம்ம அடையலை. இனிமே நம்ம வேர்ல்டில் வந்து அந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி தள்ளி வைக்கிறது, இன்இக்வாலிட்டி, அதெல்லாம் இன்னுமே இருக்குது. பட் அந்த காலகட்டத்தில் பத்ரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் இன்றைக்குமே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை படித்து முடிச்சப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி பத்ரா இன்னொரு ஜென்மத்தில் இந்த காலத்தில் எப்பயாவது பிறந்திருக்கலாம். ஸோ அவருக்கு வந்து அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த மகாபலியோட காலகட்டம் வந்து கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் தோணுச்சு எனக்கு. இதில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னா, அந்த 10 தலை. ஸோ ராவணன்னாலே 10 தலை இல்லையா. ஸோ அந்த 10 தலை இது வரைக்குமே வந்து நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, 10 தலை ராவணன் அப்படின்னு நிஜமாவே அவனுக்கு வந்து 10 தலை இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இதில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த ஒவ்வொரு தலைக்குமே வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து மகாபலி கிட்ட வந்து அவர் ட்ரைனிங் பண்ணிக்கிறப்போ வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி 10 கெட்ட பழக்கங்கள் இருக்குது ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட. அதாவது கோபம், அதான் அந்த காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், அந்த மாதிரி நிறைய ஒரு 10 விஷயங்கள் சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் ராவணன் வந்து அதுக்கு ஒரு அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அதாவது என்ன வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து என்னை போட்டு அமுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்னை சப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கோவம் பட்டாதானே நான் வந்து அதை மீறி என்னோட திறமையை வெளிக்காட்டி நான் மேலே வர முடியும். அதே மாதிரி என்னை வந்து ஆம்பிஷனே இல்லாமல் ஒரு பேராசை இல்லாமல் இருக்கணும்னு நீ சொல்கிறீங்க. ஆனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்படியே இருந்துட்டு ஏதோ இருந்தோமா போகிறோமா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு பேராசைப்பட்டு மேலே வரணும். நிறையா ஐ எம் அ ட்ரீமர், நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தையே நான் அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த குணங்கள்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் தானே கடவுள் கொடுத்துருக்கான். ஸோ அதையே நான் வந்து போட்டு சப்ரஸ் பண்ணணும், அந்த எமோஷன்ஸ் எல்லாம். நான் இந்த 10 பழக்கங்களோட, இந்த 10 எமோஷன்ஸோட தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அதனால தான் நம்ம வந்து அதை 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த 10 எமோஷன்ஸுமே இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது ஆக்சுவலாக ஒரு கொஞ்சம் பெரிய புக் தான், அரவுண்ட் 450 பேஜஸ் இருக்கிற புக்கு தான். பட் கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம படித்த ராமாயணத்தை விட இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் படிங்க.
you will also feel differently towards Ravana, Rama, Sita, and everyone you have already known and come across. தொடர்ந்து பேசுவோம்.